வெல்கம் டு சயின்ஸ் ஃபோர்ஸ். மகிழ்ச்சியின் அறிவியல். மகிழ்ச்சி என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது உங்கள் மூளைக்குள் நடக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக இருந்தால் என்ன செய்வது? ஒவ்வொரு புன்னகை, ஒவ்வொரு வெற்றி, ஒவ்வொரு அரவணைப்பு, ஒவ்வொரு அமைதியான தருணத்திலும் உங்கள் மூளை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும் சக்தி வாய்ந்த கெமிக்கல் மெசஞ்சர்களை வெளியிடுகிறது. விஞ்ஞானிகள் இவற்றை ஹாப்பி ஹார்மோன்ஸ், மகிழ்ச்சி ஹார்மோன்கள் என்று அழைக்கிறார்கள். அவை டோபமின், செரட்டோனின், ஆக்சிடோசின் மற்றும் என்டார்ஃபின்கள். இவை அனைத்தும் இணைந்து உங்களின் உந்துதல், உணர்ச்சி சமநிலை, பிணைப்பு மற்றும் மன அழுத்த நிவாரணம் ஆகியவற்றில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. உங்கள் மூளை உள்ளிருந்து மகிழ்ச்சியை எப்படி உருவாக்குகிறது என்பதை பார்ப்போம். நரம்பு உயிரணுக்களின் தகவல் தொடர்பு. உங்கள் மூளைக்குள் பல 100 கோடி நரம்பு செல்கள் உள்ளன. இவற்றை நியூரான்கள் என்று அழைப்பார்கள். அவை எலக்ட்ரிக்கல் சிக்னல்களையும் கெமிக்கல் மெசேஞ்சர்களையும் பயன்படுத்தி தங்களுக்குள்ளே தொடர்பு கொள்கின்றன. ஒரு நியூரான் மற்றொரு நியூரானுக்கு தகவலை அனுப்ப நினைக்கும்போது அது சினாப்ஸ் எனப்படும் நுண்ணிய இடைவெளியில் சிறிய மாலிக்யூல்களை வெளியிடுகிறது. இந்த மூலக்கூறுகள் அடுத்த நியூரானில் உள்ள ரிசெப்டார்களுடன் இணைந்து சிக்னலை முன்னோக்கி அனுப்புகின்றன. இப்படித்தான் உங்கள் மூளை எண்ணங்கள், உணர்ச்சிகள் மற்றும் நடத்தைகளை கட்டுப்படுத்துகிறது. ஹார்மோன் வெர்சஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். சில கெமிக்கல் மெசேஞ்சர்கள் மூளையில் உள்ள நியூரான்களுக்கு இடையே மட்டுமே செயல்படுகின்றன. இவை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வேறு சில இரத்த ஓட்டத்தில் வெளியாகி உடல் முழுவதும் பயணிக்கின்றன. இவை ஹார்மோன்கள். சுவாரஸ்யமாக, பல ஹாப்பி ஹார்மோன்கள் மூளையை நேரடியாகவும் ஒட்டுமொத்த உடலையும் சேர்த்து 2 விதமாகவும் செயல்படக்கூடியவை. டோபமின், மூளையின் வெகுமதி அமைப்பு. டோபமின் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ். டோபமின் என்பது மூளையின் வெகுமதி மற்றும் உந்துதல் கெமிக்கல். இது குறிப்பிட்ட மூளை பகுதிகளில், குறிப்பாக வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா மற்றும் சப்ஸ்டான்ஷியா நைக்ரா வில் உற்பத்தியாகிறது. அங்கிருந்து டோபமின் மூளையின் வெகுமதி பாதை வழியாக நியூக்ளியஸ் அக்கம்பன்ஸ் மற்றும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸுக்கு பயணிக்கிறது. இந்த சுழற்சிதான் உந்துதல், கற்றல் மற்றும் இலக்கை நோக்கிய நடத்தையை இயக்குகிறது. டோபமின் ரிலீஸ் மெக்கானிசம். நீங்கள் ஒரு இலக்கை அடைவது, பாராட்டுகளை பெறுவ, பலனளிக்கும் விஷயங்களை அனுபவிக்கும்போது சினாப்ஸ்களில் டோபமின் வெளியிடப்படுகிறது. அது ரிசெப்டார்களுடன் இணைந்து அந்த நடத்தையை மீண்டும் செய்ய தோண்டும் நரம்பியல் சுழற்சிகளை தூண்டுகிறது. உங்கள் மூளை இது நன்றாக இருக்கிறது, இதை மீண்டும் செய்யென்று கற்றுக்கொள்கிறது. டோபமின் மற்றும் அடிக்ஷன். ஆனால் டோபமின் தூண்டுதல் அதிகமாக இருப்பதும் ஆபத்தானது. சில போதைப் பொருட்கள் மற்றும் அடிப்படுத்தும் பழக்கங்கள் மூளையின் ரிவார்ட் பாத்வேயை அதிகமாக தூண்டி மூளையில் டோபமினை நிரப்புகின்றன. காலப்போக்கில் மூளை இதற்கு குறைவாகவே பதிலளிக்கும். இது பெரு வேட்கை மற்றும் சார்பு நிலைக்கு வழிவகுக்கும். டோபமின் மற்றும் பார்க்கின்சன் நோய். உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்த டோபமின் அவசியம். பார்க்கின்சன் நோயில் டோபமின் உற்பத்தி செய்யும் நியூரான்கள் படிப்படியாக அழிந்து விடுகின்றன. போதிய டோபமின் இல்லாத காரணத்தால் அசைவுகள் மெதுவாகவும் கடினமாகவும் மாறி நடுக்கம் ஏற்படுகிறது. செரட்டோனின், உணர்ச்சி சமநிலைப்படுத்தி. செரட்டோனின் புரொடக்ஷன் சைட்ஸ். செரட்டோனின் உடலின் உணர்ச்சி சமநிலைப்படுத்தி. இது உணர்ச்சிகள், தூக்கம், பசி மற்றும் ஒட்டுமொத்த நல வாழ்வை ஒழுங்குபடுத்த உதவுகிறது. ஆச்சரியமாக, சுமார் 90% செரட்டோனின் நமது செரிமான மண்டலத்தில் உற்பத்தியாகிறது. மீதமுள்ளது மூளையின் பிரெயின் ஸ்டெம்மில் உருவாகிறது. செரட்டோனின் மெக்கானிசம் அண்ட் ரெகுலேஷன். சினாப்ஸில் வெளியிடப்பட்ட பிறகு செரட்டோனின் பொதுவாக மீண்டும் அதே நியூரானுக்குள் உறிஞ்சப்படுகிறது. SSRI எனப்படும் சில மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகள் இந்த ரீஅப்சர்ப்ஷனை தடுத்து செரட்டோனினை அதிக நேரம் சுறுசுறுப்பாக இருக்க வழிவகுக்கின்றன, மனநிலையை மேம்படுத்துகின்றன. லோ செரட்டோனின் அண்ட் டிப்ரெஷன். செரட்டோனின் அளவுகள் மிகவும் குறையும் போது உணர்ச்சி சமநிலை சீர்குலைகிறது. இது பதட்டம், மனசோர்வு, தூக்க பிரச்சனைகள் மற்றும் குறைந்த ஆற்றலுக்கு வழிவகுக்கிறது. மிதமான சூரிய ஒளியில் நடப்பதை, தூய்மையான காற்றை சுவாசிப்பதை, அமைதியாகவும் தளர்வாகவும் உணர்வதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள்.
சூரிய ஒளி செரட்டோனின் உற்பத்தியை தூண்டுகிறது. இது நமது மனநிலையையும் உணர்ச்சி நிலைத்தன்மையையும் சீராக்க உதவுகிறது. ஆக்சிடோசின், அன்பின் ஹார்மோன். ஆக்சிடோசின் புரொடக்ஷன் அண்ட் ரிலீஸ். ஆக்சிடோசின் பொதுவாக லவ் ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஹைப்போதலாமஸில் உற்பத்தியாகி போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டிலிருந்து இரத்த ஓட்டத்தில் வெளியிடப்படுகிறது. இது சமூக பிணைப்புகளையும் உணர்ச்சிபூர்வமான தொடர்பையும் வலுப்படுத்துகிறது. ஆக்சிடோசின் அண்ட் பிரெயின் எஃபெக்ட்ஸ். மூளையில் ஆக்சிடோசின் பயம் மற்றும் மன அழுத்த மையமான அமிக்டாலாவின் செயல்பாட்டை குறைக்கிறது. இது நம்பிக்கை, பாதுகாப்பு மற்றும் உணர்ச்சி நெருக்கத்தை ஊக்குவிக்கிறது. மதர் அண்ட் பேபி பாண்டிங். சோஷியல் பாண்டிங். குழந்தை பிறப்பு மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும்போது இதன் பங்கு மிகவும் வலிமையானது. இது தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான உணர்ச்சி பிணைப்பை வலுப்படுத்துகிறது. மேலும் கட்டிப்பிடிப்பது, கைகோர்ப்பது போன்ற சமூக தொடர்புகளின் போதும் ஆக்சிடோசின் வெளியிடப்பட்டு மனித உறவுகளை ஆழப்படுத்துகிறது. ஆக்சிடோசின் மருத்துவ பயன்பாடு. மருத்துவத் துறையில் பிரசவ வலியை தூண்டவும் பிரசவத்திற்கு பித்தைய இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தவும் ஆக்சிடோசின் பயன்படுத்தப்படுகிறது. இது உணர்ச்சிகளிலும் உடலியலிலும் இந்த ஹார்மோன் ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த விளைவுகளை எடுத்துக்காட்டுகிறது. என்டார்ஃபின்கள், இயற்கையான வலி நிவாரணி. என்டார்ஃபின்கள் வெளியிடுதல் மற்றும் வலி தடுப்பு. என்டார்ஃபின்கள் உடலின் இயற்கையான வலி நிவாரணிகள். மன அழுத்தம், அசௌகரியம் அல்லது தீவிர உடற்பயிற்சியின் போது அவை வெளியிடப்படுகின்றன. மூளையும் தண்டுவடத்திலும் உள்ள ஓபியாய்டு ரிசெப்டார்களுடன் இணைந்து இது மார்பின் மருந்து வேலை செய்வது போலவே இயற்கையாகவே வலி சிக்னல்களை தடுக்கிறது. ரன்னர்ஸ் ஹை மற்றும் சிரிப்பு. கடுமையான உடற்பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும் அந்த பரவசத்தை ரன்னர்ஸ் ஹை என்பார்கள். இது என்டார்ஃபின் வெளியீட்டினால் ஏற்படுகிறது. சிரிப்பது கூட என்டார்ஃபின்களை தூண்டி மன அழுத்தத்தை குறைக்கும். நிஜ வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது ஒரு கெமிக்கலால் மட்டும் வருவதில்லை. நீங்கள் நண்பர்களுடன் உடற்பயிற்சி செய்து வெற்றியை கொண்டாடும்போது டோபமின் உங்களை உந்து செய்கிறது. செரட்டோனின் மனநிலையை சமப்படுத்துகிறது. ஆக்சிடோசின் பிணைப்பை வலுப்படுத்துகிறது. என்டார்ஃபின்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறது. நீங்கள் தினசரி பழக்கவழக்கங்கள் மூலம் இந்த கெமிக்கல்களை இயற்கையாக அதிகரிக்கலாம். உடற்பயிற்சி என்டார்ஃபின்களை அதிகரிக்கிறது. சாதனைகள் டோபமினை உயர்த்துகிறது. சூரிய ஒளி செரட்டோனினை ஆதரிக்கிறது. சமூக தொடர்பு ஆக்சிடோசினை வெளியிடுகிறது. மகிழ்ச்சி என்பது வெறும் உணர்வு அல்ல, அது ஒரு சிக்கலான உயிரியல் செயல்முறை. உங்கள் உடல், மனம் மற்றும் உறவுகளை கவனித்துக் கொள்வதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாகவும் முழுமையாகவும் வைத்திருக்கும் அந்த வேதியியலை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள். இன்று ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டது உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.